தவமாய் தவம் இருந்து இங்கே பாருங்க மாமா, உங்கள் புள்ள மாதிரி எல்லாம் என்னால் வள வள கொல கொலன்னு பேச முடியாது. விழாவில் தர 5,00,000 ரூபாயும் அப்படியே முழுசா வீடு வந்து சேரணும். அங்கே தானே பண்ணிட்டேன், இங்கே இனாம் கொடுத்துட்டேன். இங்கே வந்து நிற்க வேணாம், வேற இடம் பார்த்துக்கிடலாம். மூத்த மருமகள் பவானி நீட்டாச்சரமாய் முடிவை சொல்லிவிட்டாள். அண்ணி, அதில் எனக்கு ஒரு வைரத்தோடு வாங்கி தந்துடுங்க. அது எங்கள் அப்பா எழுதி சம்பாரிச்சது, எனக்கும் அதில் பங்கு இருக்குது. மகள் தன் உரிமை கொடியை நிலைநாட்டினாள். இன்னும் பணத்தை கண்ணிலே காணா, அதுக்குள்ளார பங்கீட்டு பிரச்சனை கொடி கட்டி பறக்குது என்று நமட்டு சிரிப்புடன் தோலை குலுக்கி உள்ளே போனாள் சின்ன மருமகள். மௌனமாய் தன் கணவரை ஏறிட்டாள் கமலம்மா. அவர் முகம் சொல்ல முடியாத வேதனையில் இருப்பதை காட்டியது. ஏதும் பேசாமல் திண்ணைப்புறமார் நகர்ந்தாள். மனசு தணல்பட்ட பூவாய் மன்றாடியது. செம்பருத்தி வார பத்திரிகை நடத்திய சிறுகதை போட்டியில்தான் முதலாய் அவர் எழுதிய கதை பரிசுக்குரியதாய் தேர்வாகி வெளியானது. அதன் பிறகு பரவலாக அவருடைய கதைகள் பல பத்திரிகைகளிலும் வெளியாயிற்று. காலாண்டுக்கு ஒரு முறை அப்பத்திரிகை தேர்வு செய்யும் மகரந்த சிறுகதையில் பல கதைகள் தேர்வாகி சிறப்பை அளித்தன. அதுவரை தான் உண்டு, தன் ஆசிரியர் பணி உண்டு, கதையொன்று என்று இருந்தவர் ஒரு தவம் புரிய எண்ணினார். அதன்பின் அவர் எழுதி வெளிவந்த அந்த நாவல் அவருடைய 4 ஆண்டு கால உழைப்பை உறிஞ்சி வெளியே வந்தது. நலிந்து போன ஒரு சமூகத்தின் அவலங்களை, பிரச்சனைகளை அவர்களுக்குள்ளேயே தங்கி உணர்ந்து கேட்டு கவனித்து எழுதியிருந்தால் அந்த சமூகத்தின் அவல நிலையை அந்த நாவல் நிர்வாணமாக தனக்குள் புதைத்து கொண்டது. எல்லாராலும் அந்த நாவல் பரவலாக பேசப்பட்டு பாராட்டப்பட்டாலும் அவருக்கு மட்டும் ஏனோ ஒன்று குறையாகவே பட்டது. அவர் விரும்பிய எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடைபெறாமலே போய்விற்று என்ற உண்மை அவர் மனசுக்குள் ஊவாமூல் போல் நெருடிக்கொண்டே இருந்தது. எழுத்து என்பது ஒரு விளக்கு போன்றது. அது ஏற்றுபவருக்கும் வெளிச்சத்தை தருகிறது, சுற்றி இருப்பவர்களுக்கும் அதனால் பலன் ஏற்படுகிறது. இந்த எழுத்து பணி தவம் போன்றது என்று துவங்கும் அந்த பகுதி மொத்தமே மனநம் அவருக்கு. கமலே, இது ஒரு தவமாய்தான இந்த நாவலை எழுதி முடிச்சேன். என் எழுத்து யார் மனசையுமே தொடலையா? என் எழுத்து அந்த சமூகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். ஒரே ஒருத்தர் அந்த சமூகத்திலேருந்து மேலுக்கு வந்தால் அதுவே ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு எண்ணினேன். என் எழுத்தில் என் சத்தியத்தின் குரல் அந்த தவணை ஒலிக்கலையோ என்று மனைவியிடம் பல நேரங்களில் புலம்புவார். அவருடைய பணிக்காலம் முடிந்து வந்த ஓய்வு ஊதிய தொகையை அந்த சமூக குழந்தைகளின் படிப்புக்காக இன்று எழுதி ஆவணம் செய்துவிட்டு வந்தபோது ஒரு சின்ன மலர்ச்சி ஒரு கீற்று போல முகத்தில் தெரிந்ததை கமலம்மா மட்டும் உணர்ந்தாள். இது தெரிந்தவுடன் மகன்களும் மருமகங்களும் தங்கள் முகத்தையே மாற்றிக்கொண்டனர். மகன்களின் அலட்சியமும் மருமகளின் அசட்டை பேச்சும் அவருக்கு நிஜத்தை புரிய வைத்து மனைவியிடம் வருத்தப்பட ஆரம்பித்தாள். இப்படி பிக்கல் பிடுங்கள் நிற்கையில்தான் புதுசாய் இந்த புயல். பிள்ளைகளும் மருமகளும் அமைத்த கூட்டணியில் மகளும் வந்து சேர்ந்து கொண்டாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர் எழுதிய அந்த நாவலுக்கு ஒரு இலக்கிய அமைப்பு அவரை கௌரவித்து விழா எடுத்து 5,00,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப் போவதாக கடிதம் போட்டிருந்தது. அவ்வளோதான். வீடு முழுவதுமே புதிதாய் ஒரு முகமூடியை அணிந்து விட்டது. பிரகாசமாய் பொங்கிய அன்பு மலை முதியவர்கள் இருவரும் அரண்டு போயிருந்தனர். எல்லாமும் மூத்த மருமகள் பவானி இவர்களின் உரையாடலை ஒட்டி கேட்கும் வரைதான். நாடகத்தில் காட்சிகள் மாறுவது போல மீண்டும் எல்லாமும் தலைகளாய் மாறின. அன்று இரவு அவர் தன் படுக்கை அறையில் அமர்ந்தபடி கமலா அம்மாவிடம், கமலே, என் மனசில் ஒரு திட்டம் இருக்குது. அது உனக்கு பிடிக்காது கூட போகலாம், ஆனாலும் நீ என்னை மன்னிச்சிடு என்று துவங்கியதுமே துடிதுடித்து போனால் கமலம்மா. என்னங்க என்னங்க இது, என்ன பேச்சு பேசுகிறீங்க? மன்னிப்பு அது இதுன்னு என்னோட இத்தனை வருஷம் வாழ்ந்தும் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா? குரலில் வருத்தம் குமிழிட்டது. சில நிமிடங்கள் அவளையும் அவள் பேச்சையும் ஆராதி போல மௌனமாயிருந்தவர், ஒரு தவம் மாறிதான் அந்த நாவலை எழுதினேன். பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவ என்னால் முடியலை. ஆனால் இதை படிச்சுட்டு யாராவது ஒருத்தர் ஏதாவது அந்த சமூகத்துக்கு செய்ய மாட்டாங்களான்னு ஏங்கினேன். அந்த அளவுக்கு நான் உள்ளூர ஆடி போயிருந்தேன். ஒரே ஒரு குழந்தை படித்து மேலே வந்தால் போதும், அதன் மூலமே வெளிச்சம் வந்துடும் நினச்சேன். என் தவத்துக்கு வரம் கிடைக்கல. அதனால்தான்
ரிட்டையர் ஆனனும் வந்த பென்ஷனை கூட எழுதி வச்சேன். ஆனாலும் அதெல்லாம் போதாதுன்னு தான் தோணுது. அதனால் அவர் நிறுத்தினார். சொல்லுங்க, அவள் தூண்டினாள். நாம் 2 பேருமே அங்கே போயிட்டா என்ன? விழாவில் கிடைக்கிற பணத்தை அந்த சமூகத்தின் மேன்மைக்கு செலவிடணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே போய் படிப்பை அகல் விளக்க மாதிரி ஏற்றி வச்சுட்டா போதும். அடுத்த தலைமுறை வெளிச்சத்துக்கு வந்துடும். அன்னசத்திரம் 1000 கட்டுவதை விட உயர்ந்தது ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு பாரதி சொல்வார். நம்ம கடமைகளை நம்ம குடும்பத்துக்கு பூரணமாக செஞ்சு முடிச்சிட்டோம். இனி இருக்கிற காலத்தில் இந்த சேவை செய்கிறதான் ஏன் தார்மீக பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற கமலி? கமலம்மா வாயை திறக்க முன் கதவுக்கு வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த மருமகள் பவானி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அலறினாள். வயதானாலும் மாமனார் மாமியார் தனிமையில் பேசுவதை ஒட்டி கேட்கலாமா என்ற விவஸ்தை கூட இல்லாமல், கேட்டதுமின்றி அதை கொஞ்சமும் நாகரிகம் இல்லாமல் நடுவீட்டில் போட்டு உடைத்தாள் பவானி. குடும்பம் முழுவதும் கூடி நிற்க பவானி பேச முதியவர்கள் இருவரும் கோணை குறுகி நின்றனர். கமலம்மாவுக்கு உடம்பே கூசி போனது. கை நிறைய மாலைகளும் மனசு நிறைய பரவசமாய் வந்த இருவரையும் உட்புறமாய் பூட்டி கொண்ட கதவுதான் வரவேற்றது. கை ஓய்வு வரை தட்டி வாய் ஓய்வு வரை கூப்பிட்டு பார்த்து ஓய்ந்து போய் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டனர் இருவரும். மழை வெறில் அடித்து பெய்து கொண்டிருந்தது. மழையும் காற்றுமாய் குளிர் வலுத்தது. அனாதவராய் தெருவில் விடப்பட்ட அனாதை குழந்தைகள் போல உணர்ந்ததும் கண்ணீர் பெருக்கியது அவருக்கு. ஆதரவாய் கமலம்மா அவளை தொட்டதுமே உடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். கமலம்மா அவரை ஆசுவாசப்படுத்த முனங்கையில்தான் வாசலில் கார் ஒன்று மழைநீரை கிடித்த வண்ணம் வழுகி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய டவாலை சேவகன் குடியை விரித்து பிடிக்க கதவை திறந்து ஒருவர் வீட்டு வாயிலை நோக்கி வந்தார். இருவரும் சட்டென எழுந்து நின்றனர். சார் வணக்கம். தவமாய் தவம் இருந்த நாவலை எழுதிய கிருஷ்ணன் நீங்கள் தானே? என் பெயர் ஐயனார். புதிதாக வந்திருக்கிற மாவட்ட கலெக்டர். என்னை மன்னிக்கணும். உங்கள் பாராட்டு விழாவுக்கு வந்திருக்கணும். பக்கத்து ஊரில் சின்ன பிரச்சனை, அதை முடிச்சுட்டு திரும்ப லேட் ஆயிடுச்சுண்டு மன்னிப்பு கேட்கும் தோணியில் பேசியவர் சட்டென்னு தன் கரங்களால் கிருஷ்ணனை கைகளை பற்றி தன் கண்களை ஒற்றி கொண்டார். திகைத்து நின்றவரை பார்த்து, இந்த பதவி நீங்கள் போட்டு பிச்சை ஐயா என்றார் கண்ணீர் மழுக்க. ஆமாம் சார், உங்கள் நாவலை படித்த ஒரு பெரிய மனசுக்காரர் எங்கள் பகுதிக்கு வந்து தட்டு தடுமாறி படிச்சுக்கிட்டு இருந்த என்ன கல்வி தத்தெடுப்பு செய்து படிக்க வைத்தார். அவருடைய முயற்சியினால் தான் ஒரு கலெக்டராக உங்கள் முன்னாலே நான் நிற்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கள் சமூகத்தில் ஒரு சின்ன வட்டமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு விதை போட்டதே நீங்கள் தான் சார் என்றார் கலெக்டர் குரல் தழுத்தழுக்க. கலெக்டர் சார், நீங்கள் சொன்னது, இப்போ நான் கேட்டது எல்லாமே நிஜமா? அப்போது என் எழுத்து வீண் போகலை, என் தவம் பழிச்சிருச்சு. அது வர வாங்கி வந்துருச்சு. கமலி, வர கிடைச்சிருச்சு. உணர்வு பெருக்கில் அவர் தடுமாறினார். ஆமாயா, எங்கள் சமுதாயம் சாபத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் வாங்கி தந்த வரையா அது. புழுவாய்க்கு இருந்த என் சமூகம் நிமிர ஆரம்பிச்சிருச்சுயா. என் படிப்புக்கு உதவினவரை என் படிப்பு முடிஞ்சதுமே பார்க்க போனேன். அப்பா அவர் சொன்னார், உங்களுடைய இந்த நாவல் தான் அவருடைய மனசையே புரட்டி போட்டுச்சான். எங்கள் சமூகத்தை தேடி வர வச்சதாம். ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டியதாம். அதனால் எல்லா பெருமையும் புகழும் உங்களுக்கே. கலெக்டர் சார், கேட்குறப்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு துளிர் பூமியை துளிச்சிக்கிட்டு வராதன்னு ஏங்கி நின்றுக்கிட்டு இருந்தேன். பூவும் பிஞ்சுமா பூமரமே கண்முன் நிற்கிறத பார்த்தா மனசு கொள்ளலை ஐயா. மனசு கொள்ளலை, கரகரவென கண்ணீர் எங்கியது. சார் ப்ளீஸ் அழாதீங்க. ஆமாம், இது உங்கள் வீடு தானே? ஏன் வெளியே நிற்கிறீங்க? உள்ளே யாரும் இல்லையா? கலெக்டர் கேட்டுக்கொண்டு இருக்கையிலே கதவை திறந்து குடும்பம் மொத்தமும் வெளியே வந்து ஆர்வமாய் சூழ்ந்து கொண்டது. ஒன்றுமில்லை, விழா விடிஞ்சு வந்ததுமே அப்படியே கொஞ்ச நேரம் திண்டேனே உட்கார்ந்துட்டோம். நீங்களும் வந்துட்டீங்க என்றார். ஓ அப்படியா, உங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்றார் கலெக்டர். அதற்குள் இடை புகுந்த பெரிய மகன், வணக்கம் சார், உள்ளே வாங்க. இவர் எங்கள் அப்பா தான். அப்பா, உள்ளார வர சொல்லி கூப்பிடுங்களேன் என்றான். இவரோ எதையும் பொருட்படுத்தாதவராய், என்ன சார் இது, வழக்கமாக நாங்கள் தான் மனு கொடுப்போம், நீங்கள் போய் என்றார். குறு சிரிப்புடன் கலெக்டரும் புன்முறுவலுடன் அதை ஆமோதிப்பது போல, சார் நீங்களா அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், 2 நாளாவது தங்கணும். என் மனைவியின் அன்பான வேண்டுகோள் இது. என்ன ஆசையும் கூட. நீங்கள் எங்களோட தங்குவீங்களா? எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா? சின்ன குழந்தையின் ஒருவித குதூகல எதிர்பார்ப்பு கலெக்டரின் கண்களில் மின்னலாய் தெரித்தது. சுற்றிலும் நின்றவர்களை ஒரு முறை நோட்டமிட்ட கிருஷ்ணன்
வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் என்றதும் எல்லாருமே விக்கித்து நின்றனர். அவரே குரலில் குழுவையும் மென்மையை கூட்டி, 2 நாள் தான் தங்க அனுமதிப்பீங்களா சார்? இந்த ஏழை தன் கால முடி மட்டும் உங்கள் ஆதரவிலே இருக்க அனுமதி தர மாட்டீங்களா என்றார். ஐயா, இது என் பாக்கியம். நடந்திருக்கக்கூடியவைகளை சடுதியில் புரிந்து கொண்டு கை கூப்பினார் கலெக்டர். கமலே, வா போகலாம். இவரும் நமக்கு மகன்தான். இல்லை இல்லை, மகனுக்கும் மேலே என்றபடி தோளில் கிடந்த அங்கவஸ்திரத்தை சரி செய்து கொண்டார். கலெக்டரும் வாங்கம்மா வாங்க என்றபடியே கிருஷ்ணனின் கைகளை பற்றியபடி நடந்தார். கிருஷ்ணன் கமலியின் தோலை அணைத்து அழைத்து வர, கலெக்டரே, கார் கதவை திறக்க இருவரும் கம்பீரமாய் காரில் ஏறிக்கொள்ள வண்டி சின்ன உருமலுடன் புறப்பட்டது. மழை நின்று போய் மேகமூட்டமே இல்லாமல் பிழிந்து போட்ட புடவை போல வெளியிட கிடந்தது வானம். வாசலில் நின்றிருந்த கூட்டத்தரின் முகத்தை போல